வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு அதிசார பயிற்சி தன்னுடைய நட்பு வீடாக சொல்லக்கூடிய உச்ச வீடாக சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கே வக்ரமாகி திரும்பவும் மிதுன ராசிக்கு வருகிறார். 12 ராசிகளுக்கும் அதில் உள்ள 27 நட்சத்திரங்களுக்கும் உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க. கும்பராசி சதய நட்சத்திரம், இது ராகுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம், 8 வருடம் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 14 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். அப்போ தான் முன்ன பின்ன ஒரு 5 வருஷம் உங்களுக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட அந்த தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக நான் சென்டர் பகுதியில் எடுத்துக்கிறேன். 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இப்போ குரு தசை நடக்குது படிக்கிற காலகட்டத்தில், இப்போ 7.5 சனி வேற போயிட்டு இருக்கு, 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார். ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு விட்டு வச்சிருக்குது, சைலண்டாக இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே தான் வருது. அந்த கஷ்டம் இன்னும் தீரலை. ஜென்ம சனியில் பட்ட பாடு இன்னமும் நிறைய பேருக்கு அதுலேருந்து வெளியே வரல. இப்போ விடுதலை ஆகக்கூடிய சனி தான், பாத சனி தான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்கும். இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் இந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு தொல்லை இருக்கு இல்லையா, அதாவது கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அது கொடுக்காம பார்த்துக்கோ அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இந்த குருடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு, அதாவது சனி பகவானுக்கு கிடைக்கிறது. ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு, இல்லைன்னா சனி பகவானை பற்றி நம்ம பேசக்கூடிய அவசியம் இல்லை. 7.5 சனி காலத்தில் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா என்ன மாதிரியான பலன்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது சனி பகவான் தான் கொடுக்கணும். நல்ல பலன்களும் சனி பகவான் தான் கொடுக்கணும். கெடுபலன் செய்யக்கூடிய பலன்களாக இருந்தாலும் சரி, அந்த தசையாக இருந்தாலும் சரி, அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும். இப்போ 6ஆம் இடத்துக்கு அடியெடுத்து வைக்கிறார். ஒரு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சனி பகவான் உச்ச வீட்டுக்கு போறாரு. போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வக்கரமாகி 5ஆம் இடத்துக்கு வரார். இந்த வக்கரமாகி ரிட்டர்ன் ஆகக்கூடிய காலத்தில் 5ஆம் இடத்துல இருக்கும்போது தான் குரு பகவானுக்கு நல்ல ஒரு பலம். இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய தொய்வுகள் இருக்கு இல்லையா, நிறைய மந்த நிலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறும். ஜென்ம சனியில் நிறைய பேர் பெருசாக தெரிஞ்சிருக்காது, தசாபுத்தி அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது. 7 சனியில் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனசார்ந்த பிரச்சனைகள், நட்பு ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம், அதெல்லாம் தசை சரியில்லாதவங்களுக்கு மட்டும். அதாவது குரு தசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். ஒரு 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் குரு தசை எடுத்திருக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் முதல் 10 வருஷம் இருக்கு இல்லையா, குரு தசையில் இருந்தீங்கன்னாக்கா பரவாயில்ல, விட்டு வச்சிருக்கோம், உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பு ரீதியாக நிறைய தடைகள் இருக்குது. படிப்பு ரீதியாக படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லாமல் அலையிறது, ரொம்ப கஷ்டப்படுறது, இது மாதிரிலாம் நிறைய அந்த 6 வருடங்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் முயற்சி பண்ணி அந்த வேலையை அடைய பாருங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகப்படியாக ஒரு 100% போகிறீங்கன்னாக்கா 200% முயற்சி பண்ணுங்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான காலத்திலையும் கொஞ்சம் எந்திரிச்சு ஓட வைக்கும், உங்களை புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த குருடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய தாக்கம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த தசை ஓகே, ஓரளவுக்கு இந்த பயிற்சிக்கு இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை ரீதியாக ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு, அதாவது முயற்சி தான், எல்லாமே முயற்சி தான் பண்ணிட்டு இருப்பீங்க, யாரும் முயற்சி இல்லாமல் இருக்க மாட்டீங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த இது வந்துடும். இது வரைக்கும் அப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சிருப்பீங்க, ஏதாவது பாசிட்டிவாக பதில் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரும். அது இல்லாத வேலை ரீதியாக ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக முயற்சி பண்ணீங்கன்னா இப்போ கிடைக்கும். ஜென்ம சனிக்கு பிறகு நிறைய பேர் வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தடையாக இருக்குல்ல. இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, மேல் படிப்பு, அதுக்காகலாம் போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் பிரச்சனை வராது. உங்க ஜாதகத்துல ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், இந்த ராசிக்கு 4 கூடியவர் சுக்கிரன், அவர் நல்ல ஒரு அமைப்புல இருந்துட்டா, அதே இடத்துல கூட ஆட்சியில இருந்துட்டான்னு வச்சிங்களேன் உங்க ஜாதகத்துல,
அப்படி இல்லை உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அது வந்து ஆட்சியில் இருந்தாலும் நல்ல பலமாக இருந்துச்சுன்னா, சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை அப்படி இருந்துச்சுனாக்கா வேலையில் பாதிப்புகள் வராது, வேலை ரீதியாக நிறைய பேருக்கு பிரச்சனை வராது, அவங்க குடும்ப வாழ்க்கையில் வரும். அப்படி இல்லைனாக்கா கடன் பிரச்சனை வரும். இப்போ வந்து வேலையில் இருப்பீங்க, கடன் சுமை அதிகமாகிடும். அது மாதிரி வேலை கொடுத்து காசை கொடுத்து மேலே கொண்டு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காகவோ இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ ஏதோ கடனை கொடுத்து டக்குன்னு வந்து வேலையில் ஏதோ ஒரு இழுபறி வர மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அது மாதிரி தான் இருக்குமே தவிர வேலையில் ப்ராப்ளம் வராது. அப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்களா, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப கூடி வராது. 25 26 வயசுக்கு மேலே தான் அது குருதசை முடிஞ்ச பிறகு தான். பின்னாடி 6 வருஷத்தில் ரொம்ப ரேர். குரு பார்வை இருந்தாலும் சரி, குரு பார்வை இல்லைனாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. அது சனி தசை ஆரம்பத்தில் கொடுக்கும், சனி தசை சனி புத்தியில் கொடுக்கும், சனி தசைக்கு முன்னாடி கடைசியில் இந்த குரு தசையில் ராகு புத்தியில் கொடுக்கும். அது மாதிரி கொடுக்கும். அந்த முடிகிற தருவாய் குரு தசை முடிகிற தருவாய் இருக்கு இல்லையா, குரு தசை ராகு புத்தி. அதே மாதிரி சனி தசை ஆரம்ப தருவாயில் இருக்கு இல்லையா, சனி தசை சனி புத்தி. அந்த மாதிரி இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இந்த டைம். ஏன்னா ஜென்ம சனியெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை தான் கொடுத்துருக்கும், நிறைய தடையை கொடுத்துருக்கும். 7 சனி இருந்தாலும் இப்போ வந்து அந்த திருமண ரீதியாக ஏற்றம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகும். ஓரளவுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். 26 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் நிறைய, நான் சனி தசைக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கும்பராசி சனி தசை 7 சனி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இப்போ சனி தசையில் 19 வருஷத்துலேயே 19 வருஷமும் நல்ல பலன்களை கொடுத்துருமான்னு சொல்ல முடியாது. 19 வருஷத்தில் நீங்கள் எந்த வருடம் கடந்து இருக்கிறீங்கன்னு தெரியாது. இருந்தாலும் 7 சனி சனி தசை ஆரம்பித்த பிறகு அதன் பிறகு நீங்கள் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் 2020க்கு பிறகு இந்த சனி தசையில் நிறைய பேர் வந்து டவுன் ஆகிருப்பாங்க. வருமானம் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும், வேலை வாய்ப்பில் பிரச்சனை வந்திருக்கும், இடமாற்றங்கள் வந்திருக்கும். அது மாதிரி வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் கடன் அமைப்பு இருக்கும். இப்போ அந்த கடன் அமைப்பு தீரும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை பிரச்சனை தீரும். இப்போ கடன் நோய் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல சனிக்கு இருக்கிறதுனால எல்லா கஷ்டத்தையும் சனி தானே கொடுக்குறாரு, அவரை கண்ட்ரோல் பண்ணால் சரியா போயிடும் அப்படின்ட்டு. இப்போ அந்த குரு பார்வை மட்டும் சிறப்பு. இன்னொன்று வக்ரமாகி 5ஆம் இடத்துக்கு குரு போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக எல்லாத்திலையும் சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் முதல் 10 வருஷத்துல பரவாயில்லைங்க அப்படியே போயிட்டு இருக்கு பரவாயில்ல அப்படின்னாக்கா நல்லாவே போகும், ஒன்றும் பாதிப்பு வராது. ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா சனி தசையில் இருக்கிறவங்க இப்போ ஓரளவுக்கு மாற்றம் எதிர்பார்க்கலாம். இப்போ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மாற்றம் எதிர்பார்க்கலாம், குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராக புத்தி, இது எல்லாமே நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டு வரும் கன்ஃபார்மாக. எப்படி பார்த்தாலும் அந்த 7 சனி வந்த பிறகு அதெல்லாம் வந்து அடித்து துவைச்சி எடுத்துருக்கும். அதாவது நிறைய உங்களுக்கு சொல்ல முடியாத துயரங்களில் இருப்பீங்க அந்த சனி தசையில் இருக்கிறவங்க. இப்போ வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணாலும் சரி, கொஞ்சம் தடை தாமதங்களோடு கொடுக்கும். இன்னொன்று நீங்கள் முயற்சி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். வேலை ரீதியாக எம்ப்ளாய்க்கு ஓகே. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டுமே கொஞ்சம் கடன் அமைப்பை தவிர்க்கிறது நல்லது. கடன் ரீதியாக கொஞ்சம் கடன் சுமையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு பார்க்கலாம். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடத்தில் 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை. இது வந்து அஷ்டமாதிபதி தசை, 5 குடைவன் தசை. இப்போ சனி தசைக்கு நான் நெகட்டிவாக சொன்ன மாதிரி புதன் தசைக்கு சொல்ல முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா புதன் தசையில் நல்ல ஒரு மேன்மையான பலன்கள், வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். இந்த டைமில் சிறப்பான முன்னேற்றங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள். இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல டைமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னொன்று அவங்களுக்கு வந்து 7 சனியோ அஷ்டம சனியோ நடக்கக்கூடாது. உங்களுக்கு நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே, உங்களுடைய அத்தனை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து 7 சனியோ இல்லை அஷ்டம சனியோ இருந்தால் அது தடங்கலாகும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. மற்றபடி அவங்களுக்கு 7 இல்லை அஷ்டம சனி இல்லை சனி தசை இல்லை அப்படின்னா நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். இன்னொன்று 5ஆம் அதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை. என்னதான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக நிறைய பேர் இருப்பாங்க. குடிப்பறிக்கிறதுக்குன்னு ஆள் இருப்பாங்க, போட்டு கொடுக்குறதுக்குன்னு ஆள் இருப்பாங்க, வேலை விட்டு எப்போ தூக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய ப்ராப்ளம், கடன் பிரச்சனை நிறைய இருக்கும், சொல்லவே தேவையில்லை. அது மாதிரியான ப்ராப்ளத்தை நிறைய பேர் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் அந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது. இன்னொன்று
புதன் தசையில செவ்வாய் புத்திக்கு பிறகு பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்துல இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கடன் அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் கேஸ் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோடிக்கணக்கில் வந்து இப்போ 7 சனி ஆரம்பிச்சப்பதுக்கு சம்பாதிச்சிருந்தாலும் சரி, சனி தசையில சம்பாதிச்சிருந்தாலும் சரி, அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்கள் நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் சம்பாதிச்சிருந்தாலும் சரி, ஆனால் அதில் ஒரு கேஸ் வந்து இப்போ புதன் தசைக்கு செவ்வாய் புத்திக்கு பிறகு கொடுத்துருக்கும். சின்னதாக ஒரு கேஸ் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, தேவையில்லாத கேஸாக இருக்கும். அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை மாட்டி விட்டுருப்பாங்க. தேவையில்லாத உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகும். அதாவது கேஸ் ரீதியாக, வழக்கு ரீதியாக, கடன் ரீதியாக அதெல்லாமே இப்போது ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த புதன் தசையில் பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்தில். 7 வருடத்தில் கஷ்டப்படுறீங்கன்னாக்கா ஓகே, நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. நல்ல ஒரு முன்னேற்றங்கள், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்குறது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அது எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா திருமண வாழ்க்கை ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அதாவது சதயத்தில். ஏன்னாக்கா தசை மட்டுமே ராஜகரக தசைகள் இது எல்லாமே ஒரு 3 தசையிலே ஒரு 50-60 வயசு ஆகிடும். இப்போ ராகு தசையில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ குரு தசை, சனி தசை, புதன் தசையிலே இப்போ 50-60 வயசுக்கு மேலே ஆகிடும். அது மாதிரி வந்துடும். அதனால இந்த ராஜகரக தசைகளில் ஏதாவது ஒரு தசைகள் நல்லா இருந்துச்சுனாவே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே சரியில்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த தசையுமே சரியில்லைங்க, வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க. இது வந்து கர்ம அடிப்படையில் வர்றது. இருந்தாலும் கடவுள் கைவிட மாட்டார். குரு பகவானும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். மனசில் தெளிவான ஒரு எண்ணங்களை வைங்க. இந்த 7 சனியில் யாருக்குமே நல்லது நினைக்குங்க, கெட்டது நினைக்காதீங்க. உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் அவங்க ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துடும் அவங்களுக்கு. அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 62 வயசுக்கு மேலே 69, 70 வரைக்கும் கேது தசை. இந்த கேது தசை உங்களுக்கு எந்த வயசுல வந்தாலும் சரி, கேது பகவானை பொறுத்த வரைக்கும் என்னோட கணக்குப்படி 62லேருந்து 69 வரைக்கும் 70 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் கேது தசை வருதா, ஒரு சிறப்பான ஏற்றங்களை பார்க்க போறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு இந்த டைமில். கடன் சார்ந்து ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்காமல் தள்ளி போட்டு இருந்தாலும் சரி, அந்த சுப விசேஷங்கள் இப்போ நடக்கும். மனசில் ஒரு தெம்பு தைரியம் இருக்கும். இந்த டைமில் ஒரு தெளிவான எண்ணங்கள் பிறக்கும். ஆன்மீகம் சார்ந்து நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த டைமில் நிறைய சுற்றுலா போகிறது, நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணீங்களோ அத்தனையும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நல்லாவே இருக்கும், தொழிலெல்லாம் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 70 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை நிறைய பேருக்கு வந்து நல்லாவே இருக்கும். சுக்கிரதசையில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைம் அப்படிங்கிறது, நல்ல ஒரு மாற்றம், மனநிலை மாற்றம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, நிறைய கஷ்டங்கள், கஷ்டத்து மேலே கஷ்டம் அப்படின்லாம் நிறைய இருக்குது இல்லையா. அந்த நெகட்டிவான பதிலே உங்ககிட்ட வராது. இப்போ வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் இந்த டைம் அப்படிங்கிறது. ஏன்னா 7 சனியில் சுக்கிரதசையில் நிறைய பேர் வந்து இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இல்லை அங்கேருந்து இங்கே பூர்வீகத்துக்கு வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சிருப்பீங்க. நிறைய பேர் வந்து தடையாக இருக்கும். ஆனால் இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்போ அதுக்கு உண்டான அடித்தளம் போடும். ஆனால் அடுத்த வருஷம் தான் நடக்கும். அந்த 6ஆம் இடத்துக்கு முழுமையாக வந்த பிறகு தான் நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினச்சிருந்தாலும் சரி, இல்லை அங்கேருந்து இங்கே வந்து பூர்வீகத்துக்கு செட்டில் ஆகணும்னு நினச்சிருந்தாலும் சரி, இது எல்லாமே சாத்தியமாவது அடுத்த வருஷம் தான். அதுக்கு உண்டான அடித்தளம் இப்போ நடக்கும். ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு நகர்வுகள் இருக்கும் அது சம்மந்தமாக. இன்னொன்று, கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான தசை அப்படின்னு சொல்லலாம். குருடைய பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளோலாம் கெடுபலம் செய்யாது. இந்த சுக்கிரதசையில் பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசையில் இதில் சுப விசேஷங்கள், வீடு கட்டுறது, இது எல்லாமே உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய பயிற்சி, அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.